முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா மற்றும் அவரது உறவினர் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், பெரம்பலூர்ல எந்தெந்த இடங்கள்ல இந்த சோதனை நடந்துச்சு? மணிமாறன், நாம இப்ப தற்போது நின்று கொண்டிருப்பது பெரம்பலூர் பகுதியில். அதாவது ஏற்கனவே முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவுடன் நெருங்கிய நண்பர் சாதிக் பாட்சா அவருடைய இல்லத்துல தான் இருக்கோம். அவருடைய இல்லமானது வந்து கம்பன் தெருவில் இருக்கு. இந்த தெருவில் தான் நாம இப்ப தற்பொழுது இருக்கோம். இந்த பகுதியை பொறுத்தளவு வந்து தற்பொழுது அதாவது இங்கே மொத்தம் ஒரு 15க்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து வந்து அவர்கள் இப்ப தற்பொழுது இங்க சோதனை நடத்தி வராங்க. காலை அவர்கள் வந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில 9 மணிக்கு வந்து ஒரு 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மற்றும் இந்த சாட்சிகள் உள்ள அனைவருமே ஒன்று கூடி அவர்கள் வந்து இந்த விசாரணை வந்து துவக்கியிருக்காங்க. சோதனை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 7 இடங்களில் வந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சோதனையானது வந்து இப்ப தொடர்ந்து நடைபெறுகிறது. சற்று நேரத்துக்கு முன்னதாக இந்த அதாவது அவருடைய அலுவலகம், ஆராசா அவருடைய அண்ணன் அதாவது கலைபெருமாள் அவருடைய அலுவலகம், அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சொந்தமான அந்த நிறுவனங்கள், அவருடைய ஏற்கனவே நெருங்கிய நண்பர்கள் வீடு, இவர்கள் வீடுகள் அனைத்துமே வந்து சிபிஐ அதிகாரிகளால் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நாம இப்ப தற்போது பார்த்துக் கொண்டிருப்பது சாதிக் பாட்சா அவர்களுடைய இல்லமானது. ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வராங்க. இந்த சோதனையில ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக அவர் இல்லத்தில் உள்ள ஒரு அறை கதவு வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அதற்குரிய சாவியை கேட்டாங்க. அதற்கான சாவி இல்லை என்பதால் அவர்கள் அதற்கான ஆயுதங்களை வைத்து அந்த கதவை உடைத்து உள்ளே வந்து தொடர்ந்து வந்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனை இதுவரை வந்து 6 மணி நேரத்துக்கு மேலாக வந்து நடைபெற்று வருகிறது. 7 வீடுகளில், அதாவது அவரோட வீடு, இல்லம், இந்த பகுதியில் 7 இடங்களில் நடைபெறக்கூடிய சோதனை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்படலாம் என ஏற்கனவே வந்து அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இப்ப தற்பொழுது சிபிஐ வந்து வருமான வரி அதிகமாக சொத்து குவித்ததாக, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா மீது வழக்கு வந்து இப்ப தற்போது பதிவு செய்துள்ள நிலையில அதற்கான ஆவணங்களை திரட்டவே இந்த சோதனை என்பது வந்து இப்ப தற்போது கிடைத்துள்ள நமக்கு தகவல். விரைவில் வந்து இதற்கான ஆவணங்கள் கிடைக்கும். ஏனென்றால் ஏற்கனவே வந்து அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்து இறந்து போன சாதிக் பாட்சா அவர்கள் இறுதியாக அவருடைய தன்னுடைய இறப்புக்கு முன்னதாக, அதன் முதல் நாள் அவர் இந்த இல்லத்துக்கு வந்து சென்றதாகவும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அதனை அடுத்து அதன் மூலம் அவர் எதுவும் இதற்கான அதாவது ஆவணங்கள், இந்த 2G அலைக்கற்றை முறைகேடுல அவருடைய அதுக்கு தொடர்பான ஆவணங்கள் எதுவும் இவர் வைத்திருந்தாரா, இல்லை அந்த ஆவணங்கள் அனைத்துமே வேறு யாரிடம் கொடுக்கப்பட்டுள்ளதா என்று பல்வேறு விதமான கேள்விகளுக்கு வந்து அவர்கள் தொடர்ந்து வந்து இவருடைய உறவினரும் கேள்வி கேட்டு வராங்க சிபிஐ அதிகாரிகள். இது மட்டும் இல்லாமல் இந்த அலுவலகத்தில் உள்ள அனைத்து சொத்து ஆவணங்களும் வந்து இப்ப சோதனை செய்யப்படுகிறது. முக்கியமாக அவர் ஏற்கனவே வைத்திருந்த அந்த அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அவை அனைத்துமே வந்து சோதனை தொடர்ந்து வந்து நடைபெற்று வருகிறது. அதிகாரிகள் ஒவ்வொரு பிரிவாக, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்து வந்து இந்த சோதனை அவங்க நடத்தி வராங்க. மணிமாறன், சார்லஸ், இந்த சோதனை போது எந்த ஆவணங்களும் இதுவரைக்கும் கைப்பற்றப்பட்டதா எதுவும் தகவல் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. வேற யார்கிட்ட விசாரணை நடைபெற்றிருக்கா? விசாரணை என்பது அவருடைய அண்ணன் கலைபெருமாளுடன் சட்ட நேரத்துக்கு முன்னதாக அவருக்கு சொந்தமான அந்த நிறுவனம், அது மட்டும் இல்லாமல் ஐடிசி எனப்படும் அந்த அது புகை நிறுவனமான அந்த நிறுவனத்துக்கு நேரடியாக சென்று அவர்கள் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க. நாம பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி, அதாவது நான் ஏற்கனவே பதிவு செய்தது போல சாதிக் பாட்சா அவருடைய இல்லம், இந்த இல்லத்திலும் வந்து சோதனை நடைபெற்று வருகிறது. அவருடைய அண்ணன் கலைபெருமாள், அது மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பர் சாதிக் பாட்சாவுடைய யார் யாரெல்லாம் அவருடன், அதாவது ஏற்கனவே அந்த தொழில் ரீதியாக அவருடன் வந்து ஏற்கனவே அந்த தொழில் நிறுவனங்கள் மூலம் அவர்கள் ஏற்கனவே யார் யார் பங்குதாரர்கள் இருந்தார்கள் என்ற பல்வேறு விதமான தகவல்களையும் அவங்க திரட்டி வராங்க. தற்பொழுது இந்த வருமானத்துக்கு அதிகமாக இந்த சொத்துக்கு சேர்த்ததாக அந்த வழக்கும் பதிவு செய்துள்ள நிலையில அதற்கான ஆவணங்களை திரட்டவே இந்த சோதனை என்பது இப்ப தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை வந்து இப்ப தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் அதிகாரிகளை பொறுத்தவரை எதுவும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக இதுவரை எந்தவித தகவலையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் ஆவணங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஒரு தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. தொடர்ந்து வந்து 6 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனையும் நடைபெற்று வருகிறது. மணிமாறன், சார்லஸ், 6 மணி நேரம் தொடர்ச்சியா சோதனை நடந்துட்டு இருக்கிறதா சொல்றீங்க. எத்தனை மணி வரைக்கும் இந்த சோதனை நீடிக்க வாய்ப்பு இருக்கு? மணிமாறன், அதாவது நாம இப்ப ஏற்கனவே இந்த இல்லத்தில் வந்து நாம் காலை முதலே வந்து தொடர்ந்து வந்து இங்க அதிகாரிகள், அதாவது அவர்கள் அனைவருமே ஒரு பகுதியில் குழுமி அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் சூழ்நிலையில இவர்களுடைய சோதனையானது வந்து இன்னும் சில மணி நேரங்கள் நீடிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதிகாரிகளை பொறுத்தளவு அவர்கள் வந்து ஒவ்வொரு பிரிவாக இதில் வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க. 7 இடங்கள் இந்த சோதனை நடைபெற்றது. இந்த 7 இடங்களுக்கும் அவர்கள் தனித்தனியாக வந்து அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப கூட பார்க்கலாம், அனைவரும் தற்போது வெளியே வந்து விட்டாங்க. அந்த நேரடி காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கோம். மணிமாறன், அதிகாரிகள் அனைவருமே இப்ப தற்பொழுது
தங்களுடைய அந்த சோதனை வந்து முடித்துவிட்டு இவர்கள் சாதிக் பாட்சா இல்லத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சி தான் நேரடியாக பார்க்கிறோம். அவர்கள் இப்ப தற்பொழுது என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றினார்கள் என்ன என்பதை அவர்கள் நேரடியாக அவர்களிடம் கேட்டால்தான் தெரியும். இதில் எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா என்பது வந்து அவர்கள் நேரடியாக கேட்டால்தான் இது தெரிய வரும். மணிமாறன். சார்லஸ், மத்திய முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா உறவினர்கள் வீட்டில் நடந்த சோதனை குறித்த பல்வேறு தகவல்கள் அளித்தமைக்க நன்றி. பிரதர் வீட்ல எதுவும் அங்க பண்ணமா சார்? நீங்க சென்னையில போன் பண்ணி கேளுங்க. அப்படி இல்ல, இங்க மொத்தம் 7 பிளேசஸா? தெரியல, அதை பத்தி நீங்க கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க ப்ளீஸ். இல்ல, இது யாரு ஹெட் சார்? இங்க பண்ணி எவ்வளவு டீம் இதுல வந்திருக்கு? வாங்க சொல்லுங்க. எவ்வளவு பேர் சார் மொத்தம் வந்திருந்தீங்க? இல்ல இல்ல மணிமாறன், அவர்களை பொறுத்தளவு முக்கியமாக அவர்கள் வந்து இப்ப தற்போது நேரடியாக கேட்ட பொழுது அவர்கள் இது தொடர்பாக வந்து சென்னையில மேலதிகாரிகளிடம் தகவல் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு தெரிவிச்சிருக்காங்க. இவர்கள் ஏற்கனவே இன்று காலை வந்து சரியாக 9 மணி அளவுல வந்து அவர்கள் பாடாலூர் பகுதியில் வந்து அந்த அனைவரும் வந்து குழும்பி இருந்து அவர்கள் தனித்தனியாக இந்த 7 இடங்கள்ல இந்த சோதனை வந்து நேரடியாக நடத்தியிருக்காங்க. இப்ப தற்பொழுது அவர்கள் இந்த சாதிக் பாட்சா இல்லத்திலிருந்து சிபிஐ அதிகாரிகள் அனைவருமே வந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள். மற்ற இடங்களிலும் வந்து சோதனை வந்து நடைபெற்று முடிந்திருக்கு. ஆனால் அவர்கள் கையில் ஒரு 3 பைகள், அதாவது அந்த பைகளில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவே தெரிகிறது. இவை அனைத்துமே இன்னும் சற்று நேரத்தில் நேரடியாக சிபிஐ அலுவலகத்திலிருந்து அதிகாரிகள் வந்து செய்தியாளர்களுக்கு, அதாவது பத்திரிகைகளுக்கும் தெரிவிப்பார்கள் என்ற அதிகாரிகள் வந்து அதில் உள்ள ஒரு அதிகாரி வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் எதுவும் இந்த தகவலை கொடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே அவங்க பதிவு செய்திருந்தாங்க. தற்பொழுது சாதிக் பாட்சா இல்லத்திலிருந்து அனைத்து சிபிஐ அதிகாரிகளும் வந்து அவர்களுடைய சோதனையை முடித்துவிட்டு வெளியேறிட்டாங்க. மணிமாறன். சார்லஸ், உங்கள் பல்வேறு தகவல்களுக்கு நன்றி.